வணக்கம். மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியில் 50 முக்கிய செய்திகளை விரைவாகவும் துல்லியமாகவும் அரை மணியில் பார்க்கலாம். மத்திய அரசின் தொகுதி மறுவரையறை முடிவை எதிர்த்து மார்ச் 5ஆம் தேதி நடக்கும் அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு 45 கட்சிகளுக்கு தமிழ்நாடு அரசு சார்பில் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. அதிமுக, காங்கிரஸ், சிபிஐ, சிபிஎம், விசிக, பாமக உள்ளிட்டவைகளுக்கு அதிகாரப்பூர்வமாக அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. பாஜக, நாம் தமிழர் கட்சி, அமமுக, பகுஜன் சமாஜ், ஆம் ஆத்மி உள்ளிட்டவைகளுடன் விஜயின் தமிழக வெற்றி கழகத்திற்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. அரசியல் வட்டாரங்களில் கவனம் பெற்றுள்ளது. மார்ச் 5ஆம் தேதி நடைபெறவுள்ள அனைத்துக் கட்சிகள் கூட்டத்தில் அதிமுக கலந்து கொள்வது குறித்து எடப்பாடி பழனிசாமி தான் முடிவெடுப்பார் என அக்கட்சியின் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். இதுகுறித்து மாலை முரசு தொலைக்காட்சிக்கு பிரத்யேகமாக பேட்டியளித்த அவர், கல்வியை மாநில பட்டியலில் இருந்து பொது பட்டியலுக்கு மாற்றும் எந்த முயற்சியும் எடுக்காத திமுக தற்போது இரட்டை வேடம் போடுவதாக விமர்சித்தார். தொடர்ந்து தொகுதி மறுவரையறை குறித்து பேசிய ஜெயக்குமார், மக்கள் தொகையை கட்டுப்படுத்தியதற்கான தண்டனையா இது என கேள்வி எழுப்பியதுடன் தமிழகத்தில் உள்ளது மக்களவை தொகுதிகளை எப்படி குறைக்க முடியும் எனவும் கேள்வி எழுப்பினார். தொகுதி மறுசீரமைப்பு என்ற பெயரில் தமிழ்நாட்டில் உள்ள மக்களவை தொகுதிகளின் எண்ணிக்கையை குறைக்க மத்திய அரசு சதித்திட்டம் தீட்டுவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் தமிழக அமைச்சரவைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் பட்ஜெட்டில் இடம்பெற வேண்டிய அம்சங்கள் மற்றும் எஞ்சிய தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றுவது குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த முதலமைச்சர், மாநில உரிமைகளுக்கான போராட வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டினார். தமிழகத்தில் மக்களவை தொகுதிகள் குறையும் என சொன்னது யார் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், தொகுதி மறுசீரமைப்பு குறித்து பிரதமர் மோடி பேசியதை வீடியோவாக காட்டினார். மும்மொழி கொள்கையை மடைமாற்றுவதற்காக தொகுதி மறுசீரமைப்பு குறித்து பேசி வருவதாக குற்றம் சாட்டிய அண்ணாமலை, கற்பனையின் மூலம் குழப்பத்தை ஏற்படுத்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முயற்சிப்பதாக சாடினார். விஜயின் தமிழக வெற்றி கழக ஆண்டு துவக்க விழா மாமல்லபுரம் அருகே உள்ள பூஞ்சேரியில் தனியார் மண்டபத்தில் நடைபெறுகிறது. இதற்காக காலை முதலே நிர்வாகிகள் சாறை சாறையாக படையெடுத்து வருகின்றனர். விழாவில் தேர்தல் வியூக அமைப்பாளர் பிரசாந்த் கிஷோர் உள்ளிட்ட முக்கிய நபர்கள் பங்கேற்க உள்ள நிலையில் எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. அது மட்டுமின்றி முக்கிய பிரபலங்கள் சிலர் மாற்றுக் கட்சியில் இருந்து தமிழக வெற்றி கழகத்தில் இணைய உள்ளதாகவும் விஜய் முக்கிய உரையாற்ற உள்ளதாலும் நிர்வாகிகள் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர். விழா அரங்கிற்குள் செல்போன் உள்ளிட்டவைகளுக்கு தடை விதிக்கப்பட்டு கடும் கட்டுப்பாடுகளுடனேயே நிர்வாகிகள் அனுமதிக்கப்படுகின்றனர். தாவேக தலைவர் விஜய் வீட்டிற்குள் காலணி வீசிய நபரால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. சென்னை பனையூரில் உள்ள தாவேக தலைவர் விஜய் வீட்டிற்கு காலணி வீசிய நபரால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. 30 வயது மதிக்கத்தக்க இளைஞர் ஒருவர் குழந்தையின் செருப்பை தனது காதில் வைத்து செல்போனில் பேசுவது போல சைகை காட்டிவிட்டு திடீரென விஜயின் வீட்டிற்குள் வீசினார். இந்த சம்பவத்துக்கான வீடியோ காட்சிகள் இணையத்தில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன. அங்கிருந்த காவலாளிகள் அந்த நபரை அங்கிருந்து வெளியேற்றினர். மேலும் செருப்பை வீசிய நபர் மனநலம் பாதிக்கப்பட்டவர் என்பது தெரிய வந்துள்ளது. 2026ஆம் ஆண்டு முதல் ஆண்டுக்கு 2 முறை 10ஆம் வகுப்பு வாரிய தேர்வுகள் நடத்துவதற்கான வரைவு விதிமுறைகளுக்கு சிபிஎஸ்இ ஒப்புதல் அளித்துள்ளது. மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தலைமையில் சமீபத்தில் உயர்நிலைக் குழு கூட்டம் நடத்தப்பட்டது. இந்த கூட்டத்தில் உலகளாவிய பாடத்திட்டத்தை நிறுவுதல் மற்றும் செயல்படுத்துவதற்கான வழிமுறைகள் பற்றி விரிவாக விவாதிக்கப்பட்டது. முதல் கட்டமாக அடுத்த ஆண்டு முதல் 10ஆம் வகுப்புக்கு 2 முறை பொதுத் தேர்வு நடத்த முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தனியார் பள்ளிகளின் வளர்ச்சிக்காக அரசு பள்ளிகளின் கட்டமைப்பை திமுக சிதைத்துக் கொண்டிருப்பதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். அவரது அறிக்கையில், திருப்பத்தூர் அரசு பள்ளி 7ஆம் வகுப்பு மாணவிகள் அந்த பள்ளி ஆசிரியரால் பாலியல் வன்முறைக்கு ஆளாக்கப்பட்டுள்ள செய்தி வெளிவந்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். பெண் குழந்தைகளுக்கு எதிராக பள்ளிகளில் நடைபெறும் பாலியல் குற்றங்களை தடுக்க திமுக அரசு இதுவரை எந்த நடவடிக்கைகளும் எடுக்கவில்லை எனவும் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். மத்திய பாஜக அரசு ஹிந்தியை திணிப்பதாக கூறி தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் திமுக மாணவரணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் இந்தியா கூட்டணி, மாணவர் அமைப்புகள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினர் கலந்து கொண்டனர். சென்னை, சேலம், திருச்சி, மதுரை, தூத்துக்குடி, தஞ்சாவூர், நெல்லை, நாமக்கல் மாவட்டங்களில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டங்களில் மத்திய அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. ரூபாய் நோட்டுகளில் உள்ள ஹிந்தியை முடிந்தால் அழித்து பாருங்கள் என திமுகவினருக்கு ராஜா சவால் விடுத்துள்ளார்.
காரைக்குடியில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், திமுகவுடன் நடத்தும் பள்ளிகளில் ஹிந்தியை கற்றுக் கொடுக்கும் போது அரசு பள்ளி மாணவர்கள் மட்டும் ஏன் ஹிந்தி படிக்கக்கூடாது என கேள்வி எழுப்பினார். நீதி போதனைகளை பாடத்திட்டத்தில் இருந்து நீக்கியதால் தான் பள்ளியில் பாலியல் வன்கொடுமைகள் அதிகரித்துள்ளதாகவும் அவர் சாடினார். மாநில அரசுக்கு எதிராக மக்கள் திரும்பியுள்ள நிலையில் அதனை மத்திய அரசின் பக்கம் மடைமாற்ற திமுக அரசு முயற்சிப்பதாக புதிய தமிழகம் கட்சித் தலைவர் கிருஷ்ணசாமி தெரிவித்துள்ளார். சிவகங்கையில் இடஒதுக்கீடு குறித்த கருத்தரங்கத்தில் கலந்து கொண்டு வந்து செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது திமுக நிர்வாகிகளின் குழந்தைகள் அனைவரும் வெளிநாடுகளில் பயின்று வருவதாகவும், குறிப்பாக லண்டனில் பயின்று வருவதுடன் அங்கு ஒரு கிராமத்தையே உருவாக்கியுள்ளனர் என்றும் கூறினார். அவர்கள் யாரும் இங்குள்ள அரசு பள்ளியில் ஏன் பயிலவில்லை என்று கேள்வி எழுப்பிய கிருஷ்ணசாமி, ஏழை எளிய மக்களின் பிள்ளைகள் பயில்வதையும் மொழியை கற்பதையும் தடுக்கக்கூடாது என்றார். சேலத்தில் நடைபெற்ற பாமக கௌரவ தலைவர் ஜி.கே. மணி இல்ல திருமண வரவேற்பு நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினார். சேலம் 3 ரோட் சந்திப்பில் உள்ள திருமண மண்டபத்தில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அவர், மணமக்கள் சேதுநாயக் மற்றும் விமலாம்பிகைக்கு பூங்கொத்து மற்றும் பரிசுகள் வழங்கி வாழ்த்து தெரிவித்தார். இதில் சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன், முன்னாள் அமைச்சர் பழனியப்பன், சேலம் மாநகராட்சி மேயர் ராமச்சந்திரன், எம்எல்ஏக்கள் அருள், சதாசிவம், லைகா நிறுவனத்தின் முதன்மை செயல் அதிகாரி தமிழ்குமரன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். கோவை வடக்கு சட்டமன்ற தொகுதி அதிமுக எம்எல்ஏ அம்மன் அர்ஜுனன் இல்லத்தில் 13 மணி நேரமாக நடைபெற்ற லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சோதனை நிறைவு பெற்றுள்ளது. அம்மன் அர்ஜுனன் கடந்த 2016ஆம் ஆண்டு முதல் 2022ஆம் ஆண்டு காலகட்டத்தில் தன் வருவாய்க்கு அதிகமாக சுமார் 71% அளவிற்கு சொத்துக்களை வாங்கி குவித்ததாக வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அதன் அடிப்படையில் அவரது இல்லத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சோதனையில் ஈடுபட்டனர். சுமார் 13 மணி நேரமாக நடைபெற்ற இந்த சோதனை இரவில் நிறைவு பெற்றது. கோவையில் லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனைக்கு இடையே அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் செங்கோட்டையன், வேலுமணி ஆகியோர் சிரித்தபடி உரையாடிக் கொண்டிருந்தனர். இருவருக்கும் இடையே மோதல் போக்கு நிலவி வருவதாக பரவிய தகவலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டுள்ளது. கோவை வடக்கு சட்டமன்ற தொகுதி அதிமுக எம்எல்ஏ அம்மன் அர்ஜுனன் இல்லத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சோதனை நடத்தினர். அப்போது அவரது இல்லத்திற்கு வந்த அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் செங்கோட்டையன், வேலுமணி விவரங்களை கேட்டறிந்தனர். பின்னர் இருவரும் சிரித்தபடி உரையாடிக் கொண்டிருந்தனர். அதிமுக என்பது ஒரு அசைக்க முடியாத இயக்கம் என்பதை இந்த நாடு அறியும் என முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் காந்தி நகரில் ஜெயலலிதாவின் 77வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது திமுக ஆட்சியில் விலைவாசி உயர்ந்துள்ள நிலையில் சட்டம் ஒழுங்கு சரியாக இல்லை, இதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கின்ற காலம் 2026இல் அதிமுக ஆட்சி மலரும் என்று கூறினார். மேலும் நமது லட்சியம் உயர்வானது என்றும் நமது பாதை தெளிவானது என்றும் தெரிவித்துள்ளார். தருமபுரியில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா பிறந்தநாளை முன்னிட்டு நடைபெற்ற அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சியில் அசைவ உணவிற்கு தள்ளுமுள்ளி ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. ஜெயலலிதா பிறந்தநாளை முன்னிட்டு முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் முன்னிலையில் நலத்திட்ட உதவிகள் அன்னதானம் வழங்கப்பட்டது. அப்போது பொதுமக்கள் அசைவ உணவை வாங்க ஒருவருக்கொருவர் முண்டியடித்தனர். தான் இன்னும் பேசவே ஆரம்பிக்கவில்லை, அதற்குள் குண்டு போட்டால் எப்படி என நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். ராடிப்பேட்டையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், குண்டு போடுவதற்கெல்லாம் பயப்படுகிற ஆள் தான் இல்லை என கூறினார். கேள்வி கேட்டால் பதில் சொல்லணுமே தவிர குண்டு எடுத்து வரக்கூடாது எனவும் சீமான் தெரிவித்தார். தமிழக வெற்றிக் கழக கொடியை போர்த்திக் கொண்டு போதை ஆசாமி செய்த அலப்பறை இணையத்தில் வைரலாகி வருகிறது. செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் அடுத்த பூஞ்சேரி பகுதியில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் இன்று தமிழக வெற்றிக் கழக 2ஆம் ஆண்டு தொடக்க விழா நடைபெறவுள்ளது. இந்நிலையில் தமிழக வெற்றி கொடியை போர்த்தியவாறு வந்த போதை ஆசாமி தான் விஜயை பார்க்க வேண்டும் என கூறி அலப்பறையில் ஈடுபட்டார். இதனால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. சென்னையின் முக்கிய போக்குவரத்து சந்திப்பான டைடல் பார்க் பகுதியில் 2வது யூ-டர்ன் மேம்பாலத்தை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்தார். 27 கோடியே 50 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்ட மேம்பாலத்தை திறந்து வைத்த அவர் முதல் ஆளாக அதில் பயணித்தார். இதன் தொடர்ச்சியாக 11 கோடியே 30 லட்சம் ரூபாயில் நகரும் படிக்கட்டுகளுடன் கூடிய திருவான்மையூர் பறக்கும் ரயில் நிலையம் முதல் டைடல் பார்க் மேம்பாலம் வரை புதிதாக கட்டப்பட்டுள்ள புதிய நடை மேம்பாலத்தையும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்தார். அமைச்சர்கள் ஏவவேலு, மா. சுப்பிரமணியன் ஆகியோர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர்.
கோடநாடு கொலை கொள்ளை வழக்கில் விசாரணைக்கு நாளை ஆஜராகுமாறு எஸ்டேட் மேலாளருக்கு மீண்டும் சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது. கடந்த ஓராண்டுக்கும் மேலாக சிபிசிஐடி இந்த வழக்கை விசாரித்து வந்த நிலையில் இதுவரை 245க்கும் மேற்பட்ட சாட்சிகள் விசாரிக்கப்பட்டுள்ளதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் கோடநாடு கொலை கொள்ளை வழக்கில் நாளை சிபிசிஐடி முன்பு விசாரணைக்கு ஆஜராகுமாறு எஸ்டேட் மேலாளர் நடராஜனுக்கு மீண்டும் சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது. முன்னதாக இவ்வழக்கில் சயானை கைது செய்த காவல் உதவி ஆய்வாளர் மகேஷ்குமாரிடம் கோவையில் விசாரணை நடத்தப்பட்டது. சயானின் செல்போனை பறிமுதல் செய்தபோது அதனை ஏன் பதிவு செய்யவில்லை என்ற குற்றச்சாட்டில் விசாரணை நடைபெற்றதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை பல்கலைக்கழகத்தில் துறைத் தலைவர்கள் நியமனத்தில் கொண்டுவரப்பட்ட திருத்தத்தை உறுதி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த 2023ஆம் ஆண்டு சென்னை பல்கலைக்கழகத்தில் துறைத் தலைவர்களின் நியமனத்தின் போது தகுதி, திறமை அடிப்படையில் சுழற்சி முறையில் நியமிக்க வகை செய்யும் வகையில் திருத்தம் கொண்டுவரப்பட்டது. இந்த திருத்தத்திற்கு பல்கலைக்கழகத்தின் சிண்டிகேட் மற்றும் செனட் ஒப்புதல் அளித்தது. இதனை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கை நீதிபதிகள் SM சுப்பிரமணியம் மற்றும் K ராஜசேகர் அமர்வு விசாரித்தது. அப்போது இந்த திருத்தத்தில் எந்த விதிமீறலும் இல்லை என்பதால் இதில் தலையிட முடியாது என கூறி வழக்கை தள்ளுபடி செய்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2020ஆம் ஆண்டுக்கு பிறகு தமிழக அரசு துறைகளில் நியமிக்கப்பட்டுள்ள தற்காலிக பணியாளர்களை நீக்கும்படி தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான வழக்கு உயர்நீதிமன்றத்தில் மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது ஊரக வளர்ச்சி மற்றும் பஞ்சாயத்து துறை கூடுதல் தலைமை செயலாளர் தரப்பில் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. அதில் தற்காலிக பணி நியமனங்களை கைவிடுவது என கடந்த 2020ஆம் ஆண்டு நவம்பர் 28ஆம் தேதி அரசாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து அன்றிலிருந்து நியமிக்கப்பட தற்காலிக பணியாளர்களை நீக்கம் செய்வதோடு பணி நியமனம் செய்தவர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுத்து மார்ச் 17ஆம் தேதிக்குள் அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிடப்பட்டது. தமிழ்நாடு மின்சார வாரிய தலைமை அலுவலகத்தில் எவ்வித வருமான வரி சோதனையும் நடைபெறவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு மின்சார வாரிய தலைமை அலுவலகத்தில் பணியாற்றி வரும் உயரதிகாரிகளிடம் வருமான வரித்துறையினர் விசாரணை நடத்தியதாக தகவல் வெளியானது. TDS பிடித்தம் செய்வதில் குளறுபடி இருப்பதாக வருமான வரித்துறைக்கு அளிக்கப்பட்ட புகாரின் அடிப்படையில் இந்த விசாரணை நடந்து வருவதாக தெரிவிக்கப்பட்டது. இதற்கு மறுப்பு தெரிவித்த தமிழ்நாடு மின்சார வாரியம் வருமான வரித்துறை இணை ஆணையர் தலைமையில் பல்வேறு விதமான செலவினங்களில் உரிய வருமான வரி பிடித்தம் தொடர்பாக வழக்கமான சரிபார்ப்பு ஆய்வு மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவித்துள்ளது. சாம்சங் நிறுவனத்தின் மீது உரிய நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் அதிகாரிகள் அளித்த வாக்குறுதி கடிதம் மாவட்டம் முழுவதும் அச்சடித்து ஒட்டப்படும் என CITU எச்சரிக்கை விடுத்துள்ளது. சாம்சங் நிர்வாகத்தில் நடைபெறும் சட்டவிரோத உற்பத்தி மீது அவசர நடவடிக்கை எடுக்க கோரி CITU சார்பில் அளிக்கப்பட்ட மனுவுக்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என ஸ்ரீபெரும்புதூர் தொழிற்சாலை உணவு மற்றும் பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் எழுத்துப்பூர்வ கடிதம் அளித்துள்ளனர். இந்நிலையில் வாக்களித்தபடி நடவடிக்கை இல்லை என்றால் வாக்குறுதி இங்கே, நடவடிக்கை எங்கே என நோட்டீஸ் அடித்து ஒட்டப்படும் என தெரிவித்துள்ள CITU இதே நிலை நீடித்தால் வேலைநிறுத்த போராட்டம் தொடரும் என அறிவித்துள்ளது. நாளை 9 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெற்கு கேரளா மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதனால் நாளை தஞ்சாவூர், திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை உள்பட 9 மாவட்டங்களிலும் 1ஆம் தேதி கன்னியாகுமரி, நெல்லை, தென்காசி, தூத்துக்குடி, ராமநாதபுரம் ஆகிய 5 மாவட்டங்களிலும் கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் சென்னையில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும், காலை வேளையில் லேசான பனிமூட்டம் இருக்கும் எனவும் கூறப்பட்டுள்ளது. சென்னை கோட்டூர்புரத்தில் வீட்டில் பெண் குளிப்பதை செல்போனில் வீடியோ எடுத்த டெலிவரி ஊழியரை போலீசார் கைது செய்தனர். சென்னை கோட்டூர்புரத்தை சேர்ந்த 54 வயது பெண் ஒருவர் அவரது வீட்டில் குளித்துக் கொண்டிருந்த போது அங்கு வந்த டெலிவரி ஊழியர் அதனை தனது செல்போனில் வீடியோ எடுத்துள்ளார். இதனை கண்டு அப்பெண் கூச்சலிட்டதால் அங்கிருந்து தப்பி சென்றார். இதுகுறித்து கோட்டூர்புரம் காவல் நிலையத்தில் அளிக்கப்பட்ட புகாரின் அடிப்படையில் சென்னையை சேர்ந்த டெலிவரி ஊழியர் சதீஷ்குமார் என்பவரை கைது செய்த போலீசார் செல்போன் மற்றும் இருசக்கர வாகனத்தையும் பறிமுதல் செய்தனர். திருப்பூரில் உரிய ஆவணங்கள் இன்றி 2 குழந்தைகளுடன் தங்கியிருந்த 3 வங்கதேசத்தினர் கைது செய்யப்பட்டுள்ளனர். திருப்பூர் இடுவம்பாளையம் பகுதியில் வங்கதேசத்தை சேர்ந்த மூசா அலி மனைவி 2 குழந்தைகளுடன் போலி ஆதார் அட்டையுடன் சட்டவிரோதமாக குடியிருந்துள்ளார். இதுகுறித்து அறிந்த போலீசார் அவர்களது உறவினர் ரோடி அலி என்பவரையும் சேர்த்து 3 பேரையும் 2 குழந்தைகளுடன் கைது செய்தனர். பின்னர் அவர்களை புழல் சிறையில் அடைத்தனர். திண்டுக்கல் அருகே காவல் நிலையத்தில் பெண்ணை மானபங்கம் செய்த வழக்கில் ஓய்வு பெற்ற ஆய்வாளர் மற்றும் 2 போலீசாருக்கு 10 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. சேடப்பட்டியை சேர்ந்த சக்திவேல் அவரது மனைவி கௌசல்யாவை விசாரணைக்கு அழைத்து சென்ற போலீசார் கௌசல்யாவின் ஆடைகளை அவிழ்த்து மானபங்கப்படுத்தி அடித்து துன்புறுத்தியுள்ளனர்.
இதனால் மனமுடைந்த இருவரும் தற்கொலைக்கு முயன்றதில் சக்திவேல் உயிரிழந்தார். இவ்வழக்கை விசாரித்த திண்டுக்கல் முதன்மை உதவி அமர்வு நீதிமன்றம் செம்பட்டி காவல் ஆய்வாளராக இருந்த ரங்கசாமி மற்றும் காவலர்கள் வீரதேவர், சின்னதேவர் ஆகிய 3 பேருக்கும் தலா 10 ஆண்டு சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்தார். சென்னையில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட கல்லூரி மாணவர்கள் உட்பட 4 பேர் கைது செய்யப்பட்டனர். எம்கேபி நகர் பகுதியில் இரவு நேரங்களில் சிலர் கஞ்சா விற்பனையில் ஈடுபடுவதாக காவல் நிலையத்திற்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதனையடுத்து சோதனையில் ஈடுபட்ட போலீசார் அப்பகுதியில் கஞ்சா புகைத்துக் கொண்டிருந்த ஒருவரை பிடித்து விசாரித்ததில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டவர்கள் பிடிபட்டனர். இதனையடுத்து போலீசார் கல்லூரி மாணவர்கள் உட்பட 4 பேரை கைது செய்தனர். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே பாஜக நிர்வாகிகள் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளிடம் முற்றுகையிட்டு புகார் அளிக்க சென்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. படுக்கப்பத்து கிராமத்தில் நெடுஞ்சாலைக்கு சொந்தமான இடத்தில் சிலர் ஆக்கிரமித்துள்ளதாக கூறப்படுகிறது. இதனை கண்டித்து பாஜக நிர்வாகிகள் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளிடம் முற்றுகையிட்டு புகார் அளிக்க சென்றனர். இதில் பாஜக நிர்வாகிகள் இருவருக்கிடையே நடைபெற்ற உரையாடல் அங்கிருந்தவர்களை சிரிப்பலையில் ஆழ்த்தியது. திண்டுக்கல்லில் காவல்துறையை கண்டித்து வெள்ளாளர் முன்னேற்றக் கழகம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. குஜிலியாம்பாறை ஆணைப்பட்டியை சேர்ந்த வைரமணிக்கும் வேடப்பட்டியை சேர்ந்த மாதவராஜாவுக்கும் நிலப்பிரச்சினையில் வழக்கு நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் மாதவராஜா அளித்த புகாரின் பேரில் போலீசார் வைரமணி மீது போலி பிசிஆர் வழக்கு பதிவு செய்தனர். இதனை கண்டித்து வெள்ளாளர் முன்னேற்றக் கழக மாநில அமைப்பு செயலாளர் பந்தல் ராஜா தலைமையில் வேடசந்தூர் ஆத்துமேட்டில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. நாகையில் கட்டுமான பொருட்களின் விலையேற்றத்தால் தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை மற்றும் ஊரக வளர்ச்சித்துறை கூட்டமைப்பினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட போவதாக அறிவித்துள்ளனர். கட்டுமான தொழிலுக்கு பயன்படும் பொருட்களின் கடுமையான விலையேற்றத்தை கண்டித்து கட்டுமான பொறியாளர்கள், ஒப்பந்ததாரர்களிடம் போராட்டம் தீவிரமடைந்து வருகிறது. இந்நிலையில் நாகை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட போவதாக தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை மற்றும் ஊரக வளர்ச்சித்துறை கூட்டமைப்பினர் அறிவித்துள்ளனர். திண்டுக்கல் அருகே 2 தனியார் பேருந்துகள் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் 15 பயணிகள் காயமடைந்தனர். சின்னாளப்பட்டி அருகே 2 தனியார் பேருந்துகள் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் 2 பேருந்துகளிலும் பயணம் செய்த 15 பயணிகள் காயமடைந்ததாக கூறப்படுகிறது. அவர்கள் திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டனர். இந்த விபத்து குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பூர் அருகே உள்ள அமராவதி அணையில் இருந்து பாசனத்திற்காக தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. ராமகுளம், கல்லாபுரம் உள்ளிட்ட பல பாசன பகுதிகளுக்கு 25ஆம் தேதி முதல் மார்ச் 30ஆம் தேதி வரை அமராவதி ஆற்று மதகு வழியாக வினாடிக்கு 300 கன அடி வீதம் 544.32 மில்லியன் கன அடிக்கு மிகாமல் தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது. இதனால் திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள 32,770 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறுகிறது. திருச்சி மாவட்டம் சமயபுரம் அருகே சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் ஆபத்தை உணராமல் பைக் சாகசத்தில் ஈடுபட்ட இளைஞரின் வீடியோ வைரலாகியுள்ளது. அந்த வீடியோவில் இளைஞர் ஒருவர் தனது யவஹாஸ் இருசக்கர வாகனத்தில் ஆபத்தான முறையில் வாகனத்தை ஓட்டி செல்கிறார். அதனை அவ்வழியாக சென்றவர்கள் செல்போனில் படம் பிடித்து சமூக வலைதளங்களில் பதிவேற்றம் செய்துள்ளனர். அந்த வீடியோ காட்சி சமூக வலைதளங்களில் வைரலாகி வரும் நிலையில் இதுகுறித்து திருச்சி போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் பெய்த திடீர் மழையால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். வங்கக்கடலில் நிலவும் காற்று சுழற்சி காரணமாக திருப்பத்தூர் பகுதியில் மிதமான மழை பெய்தது. திடீரென மாலை நேரத்தில் கருமேகம் சூழ்ந்து லேசாக ஆரம்பிக்க துவங்கிய மழை சற்று நேரத்தில் சடசடவென மிதமான மழையாக பொழிந்தது. இதனால் குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோவிலின் பங்குனி திருவிழா வரும் 5ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கும் என கோயில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் பங்குனி பெருவிழா வெகு விமர்சையாக நடைபெற உள்ளது. இதற்கான கொடியேற்றம் 5ஆம் தேதி நடைபெறும் என்றும் வரும் 16ஆம் தேதி சூரசம்ஹார லீலை, 17ஆம் தேதி பட்டாபிஷேகம், 18ஆம் தேதி திருக்கல்யாண வைபவம் மற்றும் 19ஆம் தேதி திரு தேரோட்டமும் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தெலங்கானாவில் அனைத்து பாடத்திட்டங்களிலும் 1 முதல் 10ஆம் வகுப்பு வரை தெலுங்கு மொழி பாடம் கட்டாயம் என அம்மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில் மாநிலத்தில் சிபிஎஸ்இ, ஐசிஎஸ்இ, ஐபி மற்றும் பிற வாரியத்துடன் இணைந்த பள்ளிகளில்
1 முதல் 10ஆம் வகுப்பு வரை தெலுங்கு மொழியை கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பள்ளிகள் எந்த வாரியத்துடன் இணைக்கப்பட்டிருந்தாலும் இந்த உத்தரவே கடைபிடிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பிற தாய்மொழி மாணவர்களுக்கு எளிமையாக புரியும் வகையில் பாடம் மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது. கடந்த 2022ஆம் ஆண்டு முதல் 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை தெலுங்கு மொழி கட்டாய பாடமாக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. ஆம் ஆத்மி அரசின் மதுபான கொள்கை விவகாரத்தில் 2002 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக அம்மாநில சட்டமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட சிஏஜி அறிக்கையில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. டெல்லியில் முந்தைய ஆம் ஆத்மி அரசின் செயல்பாடுகள் குறித்து 14 அறிக்கைகள் சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட்டது. அதில் டெல்லி அரசின் 2021-22 கலால் வரி கொள்கையில் உள்ள முறைப்பாடுகளால் 2002 கோடி ரூபாய்க்கு அதிகமாக இழப்பை சந்தித்துள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. டெல்லி சட்டப்பேரவையிலிருந்து முன்னாள் முதல்வர் உள்ளிட்ட 12 எம்எல்ஏக்கள் வெளியேற்றப்பட்டதை கண்டித்து ஆம் ஆத்மி கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். டெல்லியின் 8வது சட்டப்பேரவை கூட்டத்தொடரின் 2ஆம் நாளில் பேரவைத் தலைவர் விஜேந்திர குப்தா உரையாற்றினார். அப்போது முதல்வர் அலுவலகத்திலிருந்து அம்பேத்கர் மற்றும் பகத்சிங் படங்கள் அகற்றப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆம் ஆத்மி எம்எல்ஏக்கள் முழக்கங்களை எழுப்பினர். இதனையடுத்து எதிர்க்கட்சித் தலைவர் அதிஷி உள்ளிட்ட 12 எம்எல்ஏக்கள் நாள் முழுவதும் வெளியேற்றப்பட்டதை அடுத்து போராட்டம் நடத்திய ஆம் ஆத்மி கட்சியினர் பபாசிகா அம்பேத்கரை இழிவுபடுத்துவதை இந்தியா பொறுத்துக் கொள்ளாது என முழக்கங்களை எழுப்பினர். தென்கொரியாவின் சியோன நகரில் கட்டுமான தளம் இடிந்து விழுந்ததில் இதுவரை 3 உயிரிழந்துள்ளனர். சியோன நகரில் உள்ள ஒரு நெடுஞ்சாலையில் பாலத்தை தாங்கி நிற்கும் 164 அடி உயரமுள்ள எஃகு கட்டமைப்புகள் ஒன்றன் பின் ஒன்றாக இடிந்து விழுந்தன. தகவல் அறிந்த தீயணைப்பு படையினர் விரைந்து வந்து இடிபாடுகளில் சிக்கியவர்களை மீட்ட நிலையில் 3 பேர் பலியானதாகவும் 4 பேர் ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்தியாவை விட சிறந்த நாடாக பாகிஸ்தானை மாற்றுவேன் என்று ஷெபாஸ் ஷெரீப் தெரிவித்துள்ளார். பாகிஸ்தான் கடந்த சில ஆண்டுகளாகவே கடுமையான நிதி நெருக்கடியில் சிக்கி தவித்து வருகிறது. உலக வங்கி, சர்வதேச நாணய நிதியம் உள்ளிட்டவற்றில் பல ஆயிரம் கோடி ரூபாய் கடனாக பெற்றுள்ள பாகிஸ்தான் மேற்கொண்டும் கடனுதவியை நாடி வருகிறது. இத்தகைய சூழலில் பஞ்சாப் மாகாணத்தில் உள்ள தேரா காசிகான் பகுதியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் இந்தியாவை விட சிறந்த நாடாக பாகிஸ்தானை மாற்றுவேன் என்று கூறியுள்ளார். ஐசிசி சாம்பியன்ஸ் கோப்பை கிரிக்கெட் தொடரில் ஆஸ்திரேலியா தென்னாப்பிரிக்க அணிகளுக்கு இடையிலான ஆட்டம் மழை காரணமாக ரத்து செய்யப்பட்டது. ராவல்பிண்டியில் நேற்று நடைபெற்ற இந்த ஆட்டத்தில் ஆஸ்திரேலியா தென்னாப்பிரிக்க அணிகள் மோதுவதாக இருந்தது. ஆனால் இந்த ஆட்டம் தொடங்கும் முன்னரே அங்கு மழை பெய்ததால் டாஸ் போடுவதில் தாமதம் ஏற்பட்டது. மழை நின்ற பின்னர் ஆட்டம் தொடங்கும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் மழை தொடர்ந்து பெய்ததால் ஆட்டம் ரத்து செய்யப்பட்டது. இதன் காரணமாக ஆஸ்திரேலியா தென்னாப்பிரிக்க அணிகளுக்கு தலா 1 புள்ளி வழங்கப்பட்டுள்ளது. மகளிர் பிரீமியர் லீக் தொடரில் 6 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் குஜராத்தை வீழ்த்தி டெல்லி கேபிட்டல்ஸ் அணி வெற்றி பெற்றது. இரு அணிகளுக்கு இடையிலான போட்டியில் முதலில் ஆடிய குஜராத் அணி 20 ஓவர்களில் 9 விக்கெட்டை இழந்து 127 ரன்கள் மட்டுமே எடுத்தது. இதையடுத்து 128 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய டெல்லி அணி 15.1 ஓவர்களில் 4 விக்கெட் இழப்பிற்கு 131 ரன்கள் எடுத்தது. இதனால் டெல்லி அணி 6 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இந்தியன் சூப்பர் லீக் கால்பந்து தொடரில் சென்னை அணியை வீழ்த்தி பெங்களூரு எஃப்சி அணி வெற்றி பெற்றது. பெங்களூருவில் நடைபெற்ற லீக் ஆட்டத்தில் சென்னையின் எஃப்சி, பெங்களூரு எஃப்சி அணிகள் மோதின. இந்த ஆட்டத்தில் தொடக்கம் முதலே ஆதிக்கம் செலுத்திய பெங்களூரு அணி முதல் பாதியிலேயே ஒரு கோல் அடித்து முன்னிலை பெற்றது. தொடர்ந்து நடைபெற்ற 2வது பாதி ஆட்டத்தில் சென்னை அணி பதில் கோல் திருப்ப எடுத்த முயற்சிகளுக்கு இறுதி வரை பலன் கிடைக்கவில்லை. இறுதியில் இந்த ஆட்டத்தில் 1-0 என்ற கோல் கணக்கில் சென்னை அணியை வீழ்த்தி பெங்களூரு எஃப்சி வெற்றி பெற்றது. நடிகர் அஜித்குமார் நடிப்பில் உருவாகி வரும் குட் பேட் அக்லி படத்தின் டீசர் குறித்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இந்த படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் மற்றும் செகண்ட் லுக் போஸ்டர் வெளியாகி வைரலானது. இப்படம் வருகிற ஏப்ரல் 10ஆம் தேதி வெளியாக உள்ள நிலையில் தற்போது பின்னணி வேலைகள் நடைபெற்று வருகின்றன. சமீபத்தில் த்ரிஷாவின் கதாபாத்திர அறிமுகம் போஸ்டர் வெளியாகி ரசிகர்களிடையே நல்ல வரவேற்பை பெற்ற நிலையில் தற்போது இப்படத்தின் டீசர் குறித்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. அதன்படி டீசர் நாளை மறுநாள் வெளியாக உள்ளதாக மைத்ரி மூவி மேக்கர்ஸ் நிறுவனம் தெரிவித்துள்ளது. பெப்சி அமைப்புடன் ஏற்பட்டுள்ள பிரச்சினைக்கு தீர்வு காண மீண்டும் பேச்சுவார்த்தை தொடங்கும் என திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்க தலைவர் ராமசாமி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், பெப்சி வெளியிட்ட அறிக்கையில் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்திற்கும் பெப்சிக்கும் இடையேயான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் நடப்பு தயாரிப்பாளர் சங்கமும் கையெழுத்திடும் என
தவறான தகவலை தெரிவித்தது கண்டனத்துக்குரியது என்றார். மேலும் பையனூரில் திரையுலகினருக்கு வழங்கிய 100 ஏக்கர் நிலத்தின் ஒப்பந்தத்தை நீட்டித்து அரசாணை வெளியிட்ட முதலமைச்சருக்கு அவர் நன்றி தெரிவித்தார்.